நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். சனி மகா பிரதோஷம் இந்த மாதத்தில் வரும் 2 பிரதோஷம், அதுவும் சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷமாக பார்க்கப்படும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்த மலரான இந்த ஒரு மலரை அன்று வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது குறைவே இல்லாமல் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதாகவே நம்ம சொல்கிறோம். திரியோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதிலும் குறிப்பாக சனி மகா பிரதோஷம் ரொம்பவே அற்புதமான சனிக்கிழமையில் வரும் இந்த பிரதோஷத்தன்னைக்கு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரும் இந்த சனி மகா பிரதோஷம் அன்று விரதம் இருந்து வழிபட்டு இந்த ஒரு மலரை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து செல்வத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. பிரதோஷங்களில் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரும் சனி மகா பிரதோஷமும் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பாக நம்ம சொல்கிறோம். ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோன்னா 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை முழுவதுமாக பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை. சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் சனீஸ்வர மூர்த்தியையும் விரதம் இருந்து வழிபட்டோன்னா கிரக தோஷங்கள், சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான மலர் என்ன? சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த அந்த மலரை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படிங்கிறது உண்மை. அப்படி சிவபெருமானு கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் முக்கியமான மலரில் தாமரை பூ வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறந்தது. 5 பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்த கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நடக்கும். நினைத்தது எல்லாமே நடக்கும். குடும்பம் செழிப்படையும். பிரதோஷத்தின் போது நந்தி பகவானுக்கு நடக்கும் அபிஷேகத்துக்கு இளநீர், பசும்பால், தயிர் இதை வாங்கி கொடுப்பதன் மூலமும் நாம் வேண்டியது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த பொருளால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதற்கு பிறகு நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாமே முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிப்பதற்காகவே தாமரை புஷ்பம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. இந்த ஒரு மலரை சனி மகா பிரதோஷத்தன்று அலங்காரத்திற்காக, சிவபெருமானின் அலங்காரத்திற்காக வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெற்று செல்வ செழிப்பு அதிகரித்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். பொதுவாகவே தாமரை பூ சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்றாவே பார்க்கப்படுது. சிவபெருமானுக்கு தாமரை பூ படைத்து வழிபட்டோன்னா வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரை மலரை படைத்து வழிபட்டோன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். ஒரு சனி பிரதோஷ விரதம் இருந்து வழிபாட்டு முறைகளை நம்ம முறையாக கடைப்பிடித்தோன்னா 120 சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி கண்டிப்பாக தாமரை மலரை சிவபெருமானுக்கு வாங்கி
சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.